இந்த அறிவு இருக்கிறவன் செய்யலாம், அது அறிவு இருக்கிறவன் செய்யலா, கரையை அரிச்சிருது. அட பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்கார மரத்தை நடனம், இதாண்டா பெரிய திருட்டு பையா டேய். அது பால் கறக்கிறது கண்ணுக்குட்டி மேலே விளக்குற மாதிரி என்னால் பேச முடியாது, அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதை நீங்கள் நன்கு கோணி, பள்ளிக்கூடம் தரங்கட்டு இருந்தானே, மருத்துவ தரங்கட்டு இருந்தானே, சாராய வியாபாரம் குறைஞ்சிடக்கூடாது. அதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் சாதிக்க நினைப்பது, சாராய வியாபாரத்தில் அதிக வருமானம் ஈட்டணும், அவ்வளவுதான். இந்த பூமியை ஒரு சமநிலையில் வைத்திருப்பது மேலே இருக்கிற வளிமண்டலம் என்கிற காற்று படலம், அது ஓசோன், அது கீழே இருக்கிற ஓசோன் அடுக்குகள். இங்கே நுட்பமாக என்னுடைய தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும். இது ஓட்டு கேட்டு ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் பேச மாட்டான். எனக்கு ஓட்டையும் விட நாடும் என் மக்களும் தான் முக்கியங்கிறதுனால தான் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அதனால இதை நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தெரிந்து கொண்டதே என் உடன் பிறந்தவர்களுக்கு, எங்கள் பெற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் பிறவி கடமை செய்கிறோம். இப்போ ஒரு துளசி செடி அது வைக்கிறோம், நம்ம துளசி செடியை வைக்கிறோம், நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? அது பக்தின்னு இல்லை, அது பக்திக்கு இல்லை, புத்திக்கு. துளசி செடியில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜன் மூச்சு காற்று, ஒரு 4 மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது துளசி. அப்போ தூய காற்றை சுவாசிக்கணும்னா வீட்டுக்குள்ளே ஒரு துளசி மாடத்தை வைத்து அல்லது கோயில்கிட்ட வைத்து நீ குளிச்சுட்டு வந்து அதை சுற்றி வா, நல்ல காற்றை சுவாசி. உன் முன்னோர்கள் கோயிலை கட்டினார்கள், குளத்தை வெட்டினார்கள். அங்கே ஏன் ஆலமரம் அரச மரத்தை மட்டும் நட வேண்டும்? ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுது, மூச்சுக்காற்றை வெளியிடுது. நீ குளத்துக்கு வா, குழி, சாமியை கும்பிடு, ஆலமரம் அரச மரத்தில் கொஞ்சம் நேரம் இரு, நல்ல காற்றை சுவாசித்து விட்டு போ. இது பக்தி இல்லை, அறிவியல். அதனால்தான் தமிழனின் மெய்யலே அறிவியல் என்று நாங்கள் போதிக்க காரணம் அதான், அறிவியல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஓசோன் காற்றை, இந்த வளிமண்டலத்தை, இந்த காற்று படலத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பது இந்த ஓசோன் படலம். அதை அதிகமாக ஓசோன் காற்றை வெளியிடுவது அமேசான் காடுகள் என்று எல்லோரும் நினச்சி, அது இல்லை, கடலுக்குள் இருக்கிற ஆல்கா என்கிற தாவரம், தமிழில் நீலப்பச்சை பாசி. அது பல ஆயிரக்கணக்கான கிலோக்களில் அது அந்த ஓசோன் காற்றை வெளியிடுது. அதனால் அந்த வளிமண்டலம், அந்த காற்று படலம் பத்திரமாக இருக்குது. இந்த வளிமண்டலம் ஏன் அவசியம்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே என் உடன் பிறந்தார்களே 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது, 15 கோடி கிலோமீட்டர். அங்கிருந்து வருகிற வெப்பம் எவரும் எதிர்நிற்க முடியாது. இப்போ இந்த வானம் ஏன் நீளமாக இருக்குது? நியாயமாக அது உண்மையிலே வெள்ளையாக தான் இருந்திருக்கணும். ஏன்? அங்கிருந்து வருகிற கதிர்வீச்சை, இந்த புற ஊதா கதிர்கள் அப்படி என்ன செய்து இந்த வளிமண்டலத்தில் காற்று படலத்தில் பட்டு செதறி தெரிச்சிருது. அந்த தெரிப்பு எல்லா இடத்துலையும் பரவதனால பார்க்குற எல்லா இடத்துலையும் அது நீளமாக இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு கடல் நீளமாக இருக்குது. அப்போ வெள்ளையாக இருக்க வேண்டிய வானத்தை நீளமாக மாற்றியது அந்த புறவிதா கதிர்களை தடுத்து. ஏன்னா அதிக வெப்பத்தில் வரும், அதை தடுக்குது. அங்கே ஒரு ஃபில்ட்ரு, அங்கே ஒரு கற்று போட்டிருக்காங்க. அங்கே இயற்கை எப்படி அமைது பாருங்க. அது இல்லைன்னா நம்ம என்ன எரிஞ்சு சாம்பலாக இருப்போம். அதையும் மீறி வருகிற அதிகமாக வருகிற குளிரை தடுப்பதும் அவன்தான், அதிகமாக வருகிற வெப்பத்தை தடுப்பதும் அவன்தான். அந்த வளிமண்டலம்ங்கிற காற்று படலம் தான். அது இல்லைன்னா நம்ம வாழ்வது கடினம். அந்த காற்று படலத்தை, வளிமண்டலத்தை பாதுகாத்து வைத்திருப்பது ஓசோன் காற்று. இங்கே இருந்து பூமியிலிருந்து போகிறது, அது அதிகமாக உற்பத்தி செய்ய அனுப்புவன் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்சை பாசிகள். அதனால் நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் எது இருந்தாலும் எது இல்லைனாலும் வாழ முடியும். காற்று இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. டக்குன்னு மூச்சடைச்சு செத்து போயிருவீங்க. இப்போ காற்றை சமமாக நமக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறவர் யார்? நீங்கள் வணங்குகிற சாமி இல்லை அன்பு மக்களே, இங்கே இருக்கிற மரம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வணங்குங்கள். முன்னோர்களை போற்றுவது நமது மரபு. வணங்குங்கள். நான் கேட்கிறேன், நாம் வணங்குகிற முருகன், நாம் வணங்குகிற சிவன், நாம் வணங்குகிற எல்லா இறைவனின் உருவத்திற்கு கல்லு கொடுத்தவன் யார்? அந்த கோயிலை கட்டுவதற்கு, பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு கற்களை தந்தவன் யார்? தந்தவன் யார்?
இவள்தான், இந்த பூமி தாய் தான். நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒளிவாங்கி, அங்கே இருக்கிற ஒளிபெருக்கி, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலி, போட்டிருக்கிற உடை, அணிந்திருக்கிற செருப்பு, குடியிருக்கிற வீடு, பயணிக்கிற கார், பறக்கிற வானூர்தி, எல்லாத்தையும் மூலப்பொருளை தந்தவள் இந்த பூமி தான். கழுத்திலே அணிந்திருக்கிற தங்கம், காதிலே போட்டிருக்கிற வைரத்தோடு, மூக்குத்தி, எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய்தான். இந்த பூமியிலே நீ பார்க்கிற எல்லாம் அவள் போட்ட பிச்சை, அவள் தந்த கொடை. இவ்வளவும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோயை தவிர வேற என்ன? ஒரே ஒரு தடவை நீ கேள்வி கேட்டுப்பார். நீ அவளுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு கவிதையின் அன்பு தம்பி தங்கைகளே, ஆண்களும் தாயாக முடியும். என்ன செய்யணும்? பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும். வளர்த்தா நீனும் தாய்தான். நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது. நீ வாழ்ந்தது அர்த்தமற்றது. நீ பிறந்து 80-90 வயது வாழ்ந்தாலும் நீ உயிரற்ற பிணம்ங்கிறான். இது மரம் வளர்க்கறது அவ்வளவு பெரிய வேலையான வேலை இல்லை, செய்யல. இங்க பேசினங்களே, அவர்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? ஏன் என்று தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இது எப்பவோ நடந்திருக்கும். இங்க கேட்குறாங்கல்ல, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களாம் இப்போ சிமெண்டில் தான் சுவர் கட்டினாங்களா? தரை உரம் சிமெண்டை போட்டு வச்சாங்களா? கால்வாயில் எல்லாம் அப்படி பண்ணாங்களா? 2 கரையிலும் மண்ணால் இருக்கும். அங்கே தான் நண்டு, நத்தை, மண்புழு எல்லாம் கூடி இருக்கும். கசிவு நீர் பாசனம்னே இருக்குது, பல லட்சம் ஏக்கர். நீ அங்கே போய் சிமெண்டை பூசிட்ட தரையில், இதுலேயும் தண்ணி எப்படா கீழே போகும்? மூளைங்கிற உறுப்பு இருக்கா? வறுத்து சாப்பிட்டில்ல? இந்த அறிவு இருக்கிறவன் செய்யலாது, அறிவு இருக்கிறவன் செய்யலா? கரையை அரிச்சிருது. அட பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்கார, மரத்தை நடணும்டா. கரை நெடுக மரம் நடுக, கரை நெடுக மரம் நடுக. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து அப்படின்னா 2 கரைகளிலும் இருக்கிற மரங்கள் அப்படி ரீங்காரமிட்டு பாடுது. அங்கே இருக்கிற வண்டுகள், பூக்கள் இருக்கிற வண்டுகள், ஆர்ப்ப மணிப்பு அங்கிருந்து உதிர்கிற பூக்கள். ஆடை போர்த்து அப்படியே பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்தி கொண்டு கருங்கையில் கல்வெளித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்டை மீன்கள்லாம் உன் கண்களா? காவிரி கிட்ட கேட்குறான் இளங்கோவடிகள். உன் கண்களா? அப்படி துள்ளி குள்ளி குதிக்குதே, அது உன் கண்களா? அப்படி ஒழுகி நடந்தாய், இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும் காவேரியே வா என்று இளங்கோவடிகள் வரவேற்கிறான். இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க, நம்முடைய அப்பா நம்மாழ்வார் என்ன எழுதுறாங்க? இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும், நதிகள் இடுப்பை வளைத்து நாளை நெளிந்து ஓடும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? கரை நடுக மரம் நடுக என்று சொல்ற. இப்ப நீ நட்டியா? பனை மரத்தை நடு, மரங்களை நடு, வேரை அனுப்பி மண்ணை இருக பிடித்து கொள்ளும், பற்றி கொள்ளும். எப்படி அரிக்கும்? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்கள் முன்னோர்கள் பாய்ச்சல சிமெண்ட்ல தான் பூச்சிட்டு இருந்தானா? இந்த அற்ப காசு, பிச்சைக்கார காசுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அதில் ஒரு 2 கோடி 1 கோடி. இது நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை பேக்கிறதுக்கு பல கோடி. ஆமாம், என்ன சிரிக்கிற? மொத்தத்தையும் நான் பேக்கணும், அதுக்கு தெண்ட செலவு. எங்கேருந்து எடுப்பேன்? உன் வீட்டிலேருந்து எடுப்பேன். நீ எங்கெங்கே வச்சிருக்கிறியோ அங்கேருந்தா எடுப்பேன். இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் வேண்டா, அவன் சொத்தை போடான் சீஸ் பண்ணுறான். எடுறா, விற்று போடுறா, இதை எடுறா. இல்லைங்க தெரியாமல் பண்ணுறான். நாங்கள் இப்போ தெரியாமல் தான் பண்ணுறோம், தள்ளுங்கிட்டு. இதெல்லாம் என்னது? அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலாது. நண்டு செத்தா உனக்கு என்ன? நரி செத்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன? எது செத்தா என்ன? நீ பாரு, இந்த தேனி நான் பார்க்குற போது தேனி வருது. தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுடைய இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாது. நான் சொன்னால் பைத்தியக்கார போய் சின்னவன் படிக்கல. அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான்டா, 4 ஆண்டுகள் தேனி செத்து போச்சுன்னா. தேனிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? உயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் இருக்காது. பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும், காய்க்காது. இந்த உயிரியல் உண்மையை அறியாத நீ
என்ன செய்ய போற? என்ன தெரிஞ்சுக்க போற? நீ 500 ரூபாய்க்கு ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்ட தவிர நீ சாதிச்ச என்ன 50 வருஷத்தில்? என்ன சாதிச்ச? தேனீக்களுக்கு என்ன சிம்மான், என்ன சிம்மான் பிரச்சனை? இந்த ஒரு மீன் செத்து கிடக்கு, அப்புறம் வரேன். இந்த தேனீக்கள் என்ன இல்லைன்னா என்ன? இது போகும். தேனீ இனம் அழியுது. ஏன் அழியுது? எதனால் அழியுது? 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டது ஒரு தேனி, ஒரு சின்ன பூச்சி. 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டதுங்கிறான். நீ ஒரு தேன்றாட்டில் பார்க்குற, தேன்கூட்டில் பார்க்குற தேனை அது சேமிக்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது. பூக்கள்லேருந்து தேனை எடுத்துகிட்டு வருது. நீ ஒரே அதை டப்புன்னு சாப்பிட்டு போயிட்டு இருக்க. அதே நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுனது சேவை பொருளாதாரம்ங்கிறாரு. அவனுடைய சேமிப்பை அவன் அவனுக்காகத்தான் சேமிக்கிறான். அவனுடைய தன்னலத்தில் அவனுடைய உணவுக்கு சேமித்ததில் பொது சேவை இருக்கு, சேவை இருக்கு, அது பலருக்கு பயன்படுது. அதனால் அது சேவை பொருளாதாரம்ங்கிறது. அதை அவனுக்கு தான் எடுத்தான். ஆனால் நீ எடுத்துக்கிட்ட. நம்ம சொல்லும்ல, பசு மாடு, பசு பால் தரும், காகம் வடையை திருடி விட்டது. நமக்கு கற்பிப்பான். காகம் எடுத்துக்கிட்டு போகிறது, வடையை பசிக்கு தூக்கிட்டு போகிறது திருட்டு. ஆனால் இவன் பசுமாடு காலால் உதைமோனு காலை, வாலால் அடிச்சிருமோனு வாழை, ரெண்டையும் உள்ள விட்டு அப்படி கட்டிட்டு கறக்கிறதுக்கு பேர் பசு பால் தரும். நீ தாண்டா பெரிய திருட்டு பையாடே. அது பால் கறக்கிறது கண்ணுக்குட்டிக்கே. அது மாதிரி தான் இது. அது தேனை சேர்த்தது அதன் உணவுக்கு. நீ எடுத்துட்டு வந்துட்ட. அதுதான் அது சேவை பொருளாதாரம். அந்த தேனி ஒரு பூ, வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், பீக்கங்காய், மிளகாய் எல்லாம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் மாங்காய் பூத்திருச்சு, மாமரம் பூத்திருச்சு, பலாமரம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் வண்ணத்து பூச்சி, வண்டு, இந்த தேனீக்கள் போய் தேனை குடிக்கணும். அதுக்கு போகுது. அதுக்கு தெரியாது நாம் மகரந்த சேர்க்கையை கடத்துறோம்னு. அது போய் தேனை ஒன்று போகும்போது ரெக்கையில் மூக்கில் மகரந்தத்தை ஒட்டிக்கிறது. அங்கேருந்து போய் இன்னொரு பூவில் ஒட்டுது. இங்கே ஒட்டுன மகரந்தத்தை இங்கே கடத்திடுது. அங்கே ஒட்டின மகரந்தத்தை இந்த பூவில் கடத்திடுது. இப்படியே தன்னையும் அறியாமல் பல ஆயிரக்கணக்கான பூக்களில் இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி கடத்தி போகுது. இந்த மகரந்த கடத்தலில் தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது, கரு கொள்ளுது. அப்போ தான் பூக்கு, அந்த பூ காயாகுது, கனியாகுது, உனக்கு பலனாகுது. இந்த வண்ணத்து பூச்சி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். செத்துருச்சு. இப்போ எப்படி தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான கூலி ஆட்களை விட்டு இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பூவை இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் மகரந்தத்தை கடத்துறான்? ஏன்? வண்ணத்து பூச்சி இல்லை, தேனீக்கள் இல்லை. ஏன் செத்தது? உன் கருமம். பாக்டம்பாஸ் 20 பொட்டாசியம் 60ன்னு போட்டு வேரில் நஞ்ச போட்ட, அப்புறம் பூச்சிக்கொல்லின்னு போட்ட, பூச்சிக்கொல்லின்னு மருந்து அடித்த. பூச்சினா பூச்சி மட்டும் சாகுதா? பூச்சியை ஏன் கொல்ற? உன்னால் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்த முடியுமா, உருவாக்க முடியுமா? முடியாது. அதை செய்கிற அரிய பணியை செய்கிற இயற்கையின் அருங்கொடை பூச்சி, வண்டுகள். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இந்த பூச்சி கொல்லி, பூச்சியை ஏப்பா கொல்லணும்? ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது. அதை ஏன் கொல்லணும்? ஏன் கொல்லணும்? அப்போ எப்படி சாகுது அந்த பூச்சி, தேனீக்கள் எப்படி சாகுது? இங்கே பாரு, இந்த தேன்கூட்டை பார்க்கும்போது அதில் இந்த படத்தை பாரு. இந்த படம் என்ன உனக்கு உணர்த்துது? என்ன உணர்த்துது? இந்த பூமியை, உன் கையில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமியை இன்னொரு தலைமுறைக்கு நீ பத்திரமா ஒப்படைக்கணுங்கிறத உணர்த்துது. இது ரெட்டலை சின்னம் நினச்சிக்கிட்டு இருக்காத. இது உன் ஈரக்கொலை, லங்ஸ். இப்படி இருந்த பூமியை நீ கர்மம் முடிச்சவனே இப்படி மாற்றி வச்சிருக்க. புரியுதா? படம் புரியுதா? இதுக்கு மேலே விளக்குற மாதிரி என்னால் பேச முடியாது. அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதை நீங்கள் நன்கு கவனிக்கணும். அப்போ என்ன பண்ணுறான், நம்ம இந்த ராணி தேனி இருக்கார்ல, அவன் என்ன பண்ணுவான், கட்டளையிடும். அந்த ராணி தேனி கட்டளையிட்டோன்னே எல்லாம் அந்த சேவக ராணிகள், பாதுகாப்பு தேனீக்கள் எல்லாம் இருக்கும். அவன் இங்கே பாரு, இந்த குருவியை மட்டும் பாரு. இந்த குருவி இதுவே அரைக்குள்ள தான் இருக்கும். ஆனால் 1 கிலோ பிளாஸ்டிக் வயிற்றுக்குள்ளேருந்து செத்துருக்கு. நல்லா கவனிச்சுக்க. நீ இந்த பாவத்தை சேர்ந்த பாவி யாரு? நம்ம தான். நல்லா கவனிச்சுக்க. நீ இந்த நிலையில் இந்த காக்கா செத்தா என்ன? இவையெல்லாம் விதை தூவும் தூதுவர்கள். இவர்கள் வேப்ப மரம், ஆலமரம், அரச மர விதைகளை சாப்பிட்டு பல்வேறு இடங்களில் போய் விதைப்பவர்கள். மலை முகடுகளில் இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. மலையிலிருந்து தான் உனக்கு அருவி வருது, ஆறு வருது, ஆறிலிருந்து நீர் வருது, சோறு வருது, வயிறு வருது, உயிர் வருது, வாழ்க்கை வருது. உன்னுடைய வாழ்க்கையை தந்தவன் இவன். மலை முகடுகளில் இருக்க அத்தனை மரங்களையும் நட்டது இந்த பறவைதான். செத்து கிடக்கிறாள். இனி யார் நடுவான்னு பார்த்துக்க.
நீ செத்துருச்சு, காக்கை செத்துருச்சுன்னு கவலைப்படாமல் இருக்காது ராஜா. நாளைக்கு நீ கருமாதிக்கு சோறு வச்சாலும் திங்க காக்கை இருக்காது. நீயே கத்திக்கிட்டு சென்னுட்டு சாக வேண்டியதான். பார்த்துக்க, ஒவ்வொன்றா பாரு. இந்த சூழலில் அந்த தேனீ கட்டளையிடும்போது இந்த தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது. எல்லா செடிகளில் இருக்க பூக்களை போய் உண்ணுது. நீ இந்த பூச்சி வந்து தின்னு வரும்னு என்ன பண்ணுற? பூச்சி மருந்தை அடித்து வைக்கிற, பூச்சிக்கொல்லி அடித்து வைக்கிற. அதை உண்ட உடனே தேன் இல்லாமல் நஞ்சாக இருக்குது. அந்த நஞ்சை உண்ட பிறகு இந்த தேனீக்கள் அப்படியே மயக்க நிலைக்கு வந்துடுது. எப்படி வந்துடுது? எங்கிருந்து நாம் பயணப்பட்டோம் என்பது அது தேன்கூட்டிலிருந்து கிளம்பும்போது அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மலர்களில் தேனை உண்டு விட்டு, இந்த நஞ்சு கலந்த அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும்போது ஒரு மயக்க நிலைக்கு போயிடுது. தான் எங்கு கிளம்பினோம், எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துடுது. எப்படி? டாஸ்மார்க்கில் நல்லா ஃபுல்லாக மப்படித்து சரக்கு அடித்தவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் முட்டி அப்படி ரோட்டில் விழுந்து கிடக்கிற மாதிரி இந்த தேனீக்கள் கிளம்பி வந்த இடத்தை மறந்து அங்கங்கே விழுந்து செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது. தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது. நாம் அழிய போகிறதுக்கான அறிகுறி. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நீ பார்த்துக்க, இது பார்க்க அற்ப பூச்சியாக இருக்குது. 1000 நாய் கல்லை விட்டு ஏறி ஓடும். ஒரு சின்ன பூச்சி தான், கல்லை விட்டு ஏறி நீ ஓடுவ, தெரிச்சு ஓடுவ. அப்போ பார்த்துக்க யார் வலிமையானவன்னு. நீ சின்ன பூச்சின்னு நினச்சிடாத. அப்போ என்ன பண்ணுது? இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவது, குளிரையும் வெப்பத்தையும் தடுத்து நிறுத்துவது காற்று படலம், அந்த வளிமண்டலம். அங்கிருந்து வருகிற வெப்பத்தை நேரடியாக பூமிக்கு வரவிடாமல், நம் தலைக்கு நமக்கு வரவிடாமல் தடுக்கிறது மரங்கள். பூமியிலேயே மரங்கள் எல்லாம் பச்சையாக இருக்குது, எல்லா செடி கொடியும் பச்சையாக இருக்குது. அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தடுத்து அது தனக்கான உணவை தயாரிக்குது. ஸ்டார்ச் அது எடுக்குது, அது சர்க்கரையை எடுக்குது. அப்பா என்ன சொல்கிறாங்க நம்மாழ்வார், அங்கே அந்த இலைகளில் ஒரு தொழிற்சாலை இருக்குடா மகனேங்கிறார். அது என்ன பண்ணுது? தனக்கான உணவை அந்த வெயில், அந்த சூரிய ஒளியிலிருந்து எடுக்கும்போது இலை பச்சை உருவம் பெறு, பச்சை நிறம் பெறுது, பச்சையத்தை எடுத்துக்கிறது. அப்போ வெயிலை குறைச்சிது, சாஃப்ட் பண்ணிடுது. அதனால நீ மரத்து நிழலில் போய் நிற்கும்போது உனக்கு வெயிலினுடைய தாக்கம் தெரிவதே இல்லை. அப்போ அதை தாங்கி நிறுத்துது. இதுலேருந்து என்ன தெரியுது? மரம் வளர்ப்பது மானுட கடமை என்று தெரியுது. மரம் என்பது மனித உயிர் மட்டுமல்ல, பறவை பட்சிகளின் வீடு, அதற்கான உணவு. மரம் என்பது மழை. எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். நீ அதை விட்டு நீ இவங்க இப்போ இருக்கிறவங்க என்ன தெரியுமில்ல, மரம் இந்த ஒரு பாட்டு வரும்ல, காசு பணம் துட்டு, அது மாதிரி மரம் காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த படம் பார்த்தா நினைக்கிறேன். இந்த படத்தை பாரு. நீ தரையில் குப்பையை போட்ட இந்த பிளாஸ்டிக்கை ஒருவேளை உங்கள் மகன்கிட்ட அதிகாரம் கொடுத்தா முடிஞ்ச வர அள்ளி சரி பண்ணுவேன். நீ கடலுக்குள்ளே போட்டு விட்டு போயிட்ட, எந்த அப்பனை வச்சு அல்றது? இப்போ எப்படி சரி செய்கிறது? நான் இதை யோசிச்சு பாரு, இது எப்படி அல்றதுன்ற? கரை ஒதுங்குகிற மீன்கள் எல்லாம் வயிறை கிழிச்சால் 40 கிலோ 30 கிலோ திமிங்கலத்தின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள். இந்த மீனை பாரு, இது ஏன் செத்ததுன்னு ஒரே ஒரு தடவை கேள்விகள். இந்த மீன்கள் லட்சக்கணக்காக செத்து இப்படி கரை ஒதுங்க காரணம் என்ன? நச்சு கழிவுகள். நீ அணு கழிவை கொட்டுற. நீ தூத்துக்குடியில் இடிந்தகரையில் அணு உலை இருக்கு, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை. அணு உலையை குளிர்விக்க அதன் மீது தண்ணி பீச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பீச்சி அடித்த அணு உலையை குளிர்விக்கிற தண்ணி கடலுக்குள்ள கலந்தால் இதான் கதி. இப்போ வந்துச்சு பாரு, பார்த்துக்க. இங்கே பார்த்துக்க, நீர்நிலைக்கு படகு நிற்குது பக்கத்தில். பார்த்துக்க குப்பை எவன் விட்டுன்னு பார்த்துக்க. அங்கே பார்த்துக்க கடலுக்குள்ளே எவ்வளோ குப்பைன்னு. இதை பார்த்துக்க கடலுக்குள்ளே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. இது எப்படி தெரியுமா? இந்திய நிலப்பரப்பு எவ்வளவோ அதை விட பெரிய அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்குது. மீனின் எண்ணிக்கையை விட இந்த பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம்னு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவிப்பேரசு வைரமுத்து மகாகவிதை நூலில் எழுதியிருக்கார். படி. இங்கே பார்த்துக்க, கடல் நீர்நிலையில் எல்லாம் இந்த பிளாஸ்டிக்கு. இது மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5000 ஆண்டு ஒரு அறிஞன், 5 லட்சம் ஆண்டு ஒரு அறிஞன், 50,000 ஆண்டு ஒரு அறிஞன், எதையும் எவனும் பார்க்க போகிறதில்ல. இந்த குப்பையில் என்ன செய்யலாம்னு யோசி. இந்த பிளாஸ்டிக் பேன் தடை சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இதை தடுத்துட்டா என்ன செய்வாய்? இந்த பிளாஸ்டிக் போத்தல தான் தண்ணி குடிப்பியா நீ? இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நீ தண்ணியை குடிச்சதில்லை.
இந்த பிளாஸ்டிக் பையிலனா உனக்கு ஒன்றும் இல்லை, துணியில் பை இல்லை. பார் இந்த கொடுமையெல்லாம் பார். இந்த பூமியில் தான் விட்டு போறியா உன் பிள்ளைய? என்னோட படம் எடுத்த சின்ன சின்ன பிஞ்சுகளையெல்லாம் இந்த நிலையில் தான் விட்டு போறியா? நீ இன்னும் 20 வருஷம் இருப்ப, 30 வருஷம் செத்து போவ. அதுக்கப்புறம் இந்த குப்பையில் தான் விட்டு போறியா? யோசிச்சு பாரு. கால கொடுமை. இந்த பூமி, இந்த காற்று பாருங்க, இந்த காற்று மண்டலத்தில் இப்போ வீசுறதுல காற்றுல 78 விழுக்காடு 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், 1 விழுக்காடு நீராவி தூசி போகிற இதர வாயுக்கள் கலந்து இந்த காற்று உழவி கொண்டிருக்கு. இதில் இருக்கிற அந்த 21 விழுக்காடு ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிட்டு இருக்கோம். நைட்ரஜன் அப்பா என்ன சொல்கிறாங்க, வயலுக்குள்ளே நம்மால் வரப்பா சொல்கிறது கேளு, வயலுக்குள்ளே எந்த விவசாயம் இருந்தாலும் கரையில் அகத்தி மரத்தை நடணும். ஏன் நடணும்? அகத்தி மரம், அகத்தி அந்த இலை இந்த காற்றில் மிதந்திருக்கிற நைட்ரஜன் 78 விழுக்காடை அப்படியே உட்கொண்டு உள்ளே இருக்கிற பயிர்களுக்கு கொடுத்துருதுங்கிறது. அது கொடுத்துறதுனால உன் செடிக்கு உன் பயிருக்கு தேவையான நைட்ரஜன் நீ நைட்ரஜன் பொட்டாசியம் சல்பட்டு கொண்டாந்து வேரில் போட வேண்டியதில்லை, அதுவே இயற்கையே பிரித்து கொடுத்துருதுங்கிறது. அதனால தான் நமது முன்னோர்கள் வயல் வரப்பிலே அகத்தி மரத்தை நட்டாங்க. ஆமணக்கு செடி எதுக்கு வரப்பில் நட்டான்? புழுக்களுக்கு, பூச்சிகளுக்கு, வண்டுகளுக்கு மிக சுவையான உணவாக ஆமணக்கு, அந்த கொட்டமுத்து இருக்கிற அந்த ஆமணக்கு இலை மிக சுவையான உணவாக இருக்குது. அங்கேருந்து வருகிற பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் அந்த வரப்பில் இருக்கிற ஆமணக்கு இலையை தின்று அங்கே தேங்கிடுது. உள்ளே இருக்கிற விளைபொருள் அந்த பயிர்கள் பருத்தியோ அல்லது கத்தரிக்காயோ மிளகாயோ போய் தாக்குறது இல்லை. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை போல தான் அந்த உளுந்தஞ்செடியெல்லாம் வரப்புறத்தில் போடுறது. இது வெளியிலிருந்து வருகிற இந்த பூச்சி வண்டுகளை அங்கே வரப்பிலே தடுத்துக்கிறது. இது நமது முன்னோர்களின் அனுபவ வேளாண் முறை. இங்கே பார், மண்ணலி கொண்டு வராம இந்த குழியெல்லாம் நான் அப்படியே வச்சுருப்பேன், அண்ணவன் அதில் போட்டு புதைக்கிறதுக்கு. எதுக்கு வச்சுருக்கேன்? இதே பொக்கலைன்னு வச்சு தான் போட்டு மூடுவேன். நீ சிரிக்காத, நான் செஞ்சுட்டு தான் சாவேன். இங்கே பார், அரை அங்குலம் எங்கெல்லாம் பார் கடற்கரையில் அரை அங்குலம் இருக்குல்ல, இது ஒரு அங்குலம். இதில் அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் ஆய்வு சொல்லுது. இவன் எவ்வளோ அள்ளியிருக்கான்னு பார்த்துக்க, 30 அடி. எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் மறுபடி உருவாக? எப்படி உருவாகும்? மணல் இல்லைனால் என்ன சீமான்? மணல் இல்லை என்றால் ஆறு செத்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகிலே தலை சிறந்த நீர் தேக்கி மணல். எப்படி வடிகட்டி? நான் சொன்னேன், நீங்களாம் சிரிச்சிங்க. ஒரு தம்பி இதுக்குனே போய் அவன் கடற்கரையில் நின்று பாடம் எடுத்தான். நானும் எடுப்பேன். நீங்கள் கடல் நீர் உப்பு கரிக்குது, ஆனால் ஒரு அடி தள்ளி போய் மண்ணை தோண்டுங்க, தண்ணி வரும், குடிங்க, உப்பு கரிக்காது. ஏன்? வடிகட்டிடுது. அருண் கொடை, இயற்கையின் கொடை. பார், இந்த மண்ணை எவ்வளோ தூரம் அள்ளிட்டு போயிட்டு இருக்கான்னு பாரு. இதை காசா நினைக்கிறான். என் தோலை நீ செதுக்கிட்ட, காற்றில் மிதந்து வர நோய் தொற்றி நான் 1/2 மணி நேரத்தில் கீழே விழுந்து செத்துருவேன். அது மாதிரி பூமி தாயின் தோலை செதுக்கி கொண்டு போயிட்டு இருக்க, அவன் செத்துருவா. அவன் செத்துட்டான்ங்கிற நம்ப மாட்ட. ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற பனையும் தன்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு சாகுது. காரணம் தண்ணி இல்லை. ஆறு செத்துருச்சு, ஆறு மரணித்திருச்சு. அப்போ நீ என்ன பண்ணும்? வெளித்துக்கணும். இப்போ 30 அடிக்கு வெளியில் குளம் வெட்டுறான்னா அவன் கடலுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே வெட்டியிருக்கான். பார்த்துக்க, ஆற்றுக்குள்ளே வெட்டியிருக்கான், குளம் வெட்டியிருக்கான். நீ மணலில் மரம் முளைக்காது, மண்ணில் முளைச்சிரும். மணலை அள்ளிட்ட பிறகு மண் வந்துருச்சு, களி வந்துருச்சு, நடு ஆற்றுல பூரா மரம் முளைச்சிருச்சு. என் தம்பி ஒருத்தங்க அண்ணன் கடை மடக்கி தண்ணி வெள்ளைன்னு மடக்கே தண்ணி வெள்ள நிலைமை இப்படி இருக்குது. இதை நன்றாக என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பூமி என்பது நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். நம்முடைய தாய். தாய்க்கு நோய் வந்தால், என் தாய்க்கு காச நோய் இருந்தால் எனக்கு வரும், என் தாய்க்கு தலைவலி இருந்தால் அது தொடர் நோயாக எனக்கு வரும். மருத்துவர்கள் கேட்பார்கள், உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் இருக்கா அது இதய நோய் இருக்கா, ஹார்ட் அட்டாக்கில் இருந்திருக்காங்களா, உங்களுக்கு உங்கள் பாட்டன் தாத்தா பாட்டியாக இருக்கா அது காச நோய் டிபி இருந்திருக்கா கேட்பார்கள். அது பரம்பரையாக வரும். தாய்க்கு நோய் இருந்தால் அது சேய்க்கு வரும். அதுபோல பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உலகில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வரும். தாயின் மாரிலே நாம் பால் குடித்தோம், நாம் உயிரோடு வாழ்கிறோம்.
பூமி தாயின் மலை மார்பிலே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பால் குடித்து வாழ்கிறார்கள். நம்மிலும் நம்மை பெற்ற தாயிலும் மேலானவள் இந்த பூமி தாய். அவளுடைய மார்பாக இருக்கிற மலை, அதிலிருந்துதான் அறிவியில் இருந்தான். பார் எப்படி நொறுக்கியிருக்கான் பார். நீ மரங்களை வெட்டி வித்து விட்டாய், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நட்டு வைத்து விடுவோம். நீரை உறிஞ்சி வித்து விட்டாய், நாங்கள் சேமித்து வைத்து விட்டு செத்து போகும். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை யார் உருவாக்குவது? எந்த சாமி? உன் தொழுகை, உன் ஜெபம், உன் வழிபாடு இதை உருவாக்குமா? சொல். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? யார்? யார் கற்பித்தது? இந்த மலையை நீ அரங்களை வளர்த்து காட்டுவியா? வளர்த்து காட்டுவியா? நீ 1000 காவடி எடு, நீ தலைகளை நடந்து போ, வளர்ந்துருமா? இயற்கையின் அருங்கொடை இது உனக்கு மட்டுமானதா? உன் சந்ததிக்கானது, உன் பிள்ளைகளுக்கானது. நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வீட்டுக்காரன் சொல்லும் போது வீட்டை எப்படி பத்திரமாக காலி செய்து அவனிடத்தில் ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே இந்த பூமியை ஒப்படைக்கணும். நீ அவன்கிட்ட வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது ஒண்ணுதில்லை, இது ஒரு பரம்பரை சொத்தல்ல, உன் பிள்ளைகளின் சொத்து. உன் பாட்டன் தாத்தன் உன் அப்பன் சொத்தல்ல, உன் பிள்ளைகளின் சொத்து. அவன்கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். நீ இந்த மலையை நொறுக்கினாய், என்ன செய்தாய்? ரோடு போட்டாய். இந்த மலையை நொறுக்கினாய், மாளிகை கட்டினாய். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் மாளிகை என்று, உன் பிள்ளைகளுக்கு கட்டிய மாளிகை என்று இல்லை, உன் சந்ததிக்கு கட்டின சமாதி என்பதை நீ மறந்து விட்டாய். நீ இதை நொறுக்கி கல்குவாரி ஆக்கி ரோடை போட்டாய். எங்கே போகிறாய் வேகமாக? வீட்டுக்கு அல்ல, சுடுகாட்டுக்கு என்பதை நீ மறந்து விட்டாய். விழித்துக் கொள்ள வேண்டும் என்ன தம்பி தங்கைகளே. தமிழனை தவிர உலகில் இந்த அரசியலை எவனும் பேச மாட்டான். ஏன்? தமிழன் மானுட நேயன் அல்ல, உயிர்மை நேயன். அவன் புல்லுக்கு பூண்டுக்கு காக்கைக்கு குருவிக்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறவன். எங்களுடைய அரசியல் கோட்பாடு, எங்களுடைய தாத்தா காமராஜர், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். சரிதான், ஏற்கிறோம். எங்கள் உயிர் தலைவன், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு, அதையும் ஏற்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு கோட்பாட்டை வகுக்கிறோம். அதுதான் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது எங்கள் கோட்பாடு. பார், இப்படி இருந்த உன் நிலம் இப்படி ஆகிறது. தொழிற்சாலை வளர்ச்சி. நீ தொழிற்சாலை வளர்ச்சின்னு போனாய், எவ்வளவு பெரிய அழிவை, எவ்வளவு பெரிய வறட்சியை நீ சம்பாதிக்கிறாய் பார். நீ சுவாசிக்கிற காற்றிலே இந்த நச்சு காற்றை கலக்கிறார்கள். நீ வளர்ச்சி என்று எதை கவனிக்கிறாய்? உன் மகனும் தொழிற்சாலை வைக்கப் போகிறேன் நீ பார்க்கிறாய். இதே தஞ்சை நிலத்திலே எண்ணற்ற தொழிற்சாலைகள் அவரவர் வாழ்விடத்திலே நான் உருவாக்கி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. என்னுடைய தொழிற்சாலையில் நீர் நஞ்சில்லை, காற்று நஞ்சில்லை, உணவு நஞ்சில்லை, நிலம் நஞ்சில்லை. 2000 ஏக்கரில் கரும்பில் இருந்து சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுகிற தட்டு, கரும்பிலிருந்து எத்தனால், பெட்ரோல், பிரேசில் இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சர்க்கரை, வெல்லம் எல்லாம் அவரவர் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை. படிக்காதவன் கரும்பை வெட்டுவான், கொண்டாந்த ஆலையில் கொட்டுவான். படிக்காதவன் ஆலையை காய்ச்சுவான், சர்க்கரை வெளியில் இருப்பான். படித்தவன் எண்ணி அடுக்குவான். எத்தனை லட்சம் டன் காய்ச்சப்பட்டிருக்கு அதை ஒட்டுவான். எல்லா இடத்துலையும் சந்தைப்படுத்தி வருவான். படித்த என் பிள்ளை. படிக்காதவனுக்கு ஒரே இடத்துல அரசு வேலை. அவன் வாழ்விடத்திலே பார் எப்படி உன் பூமி ஆக்கி வச்சிருக்கேன். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உனக்கு. நீர்னு பார்த்துக்க, 3 நிலை அடையுது. திரவ நிலை தண்ணியாக இருக்கும், உரைநிலை பனிக்கட்டி, காற்று நீராவி ஆகும். நீ சூடுபடுத்தினா பறந்து போயிடும். வாயு நிலை காற்று. 3 நிலையை கொண்ட ஒன்று இருக்குன்னா, ஒரு அற்புதம் இருக்குன்னா அது நீர்தான். எல்லா தத்துவங்களையும் ஒரே 1.25 அடியில் நம்முடைய முன்னோன் வள்ளுவ பெருமகனார் பாடி, நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு பாடிட்டார். விசிம்பின் துளி விழி நல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுன்ட்டான். ஒரு துளி நீர் பூமியில விழாது,
பசும்புள்ளின் தலை காண முடியாதுன்ட்டான். அந்த அது 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 தலையை கூட நீ பார்க்க முடியாதான்ட்டான். இதை விட நீரின் அருமையை உலகத்தில் எவனும் பாட முடியாது. பார்த்துக்க, இங்கே பார்த்துக்க. சிங்கம் பிளாஸ்டிக்கை திங்குது, காகம் இவன் தண்ணியை குடிக்கிறதுக்கு மண்டையை விட்டு ஒன்றும் இல்லை திட்டிகிட்டு இருக்கான். அங்கே பசு இவன் அவனே அடித்து தண்ணியை குடிச்சிருக்கான். கொத்துக்கிற விஷப்பாம்பு பயந்து ஓடலை, தண்ணியை கொடுத்தாரு குடிச்சிக்கிட்டு இருக்கு. நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்த காக்கை அந்த ஜாடிக்குள்ளே கல்லை போடுது. நீ தூரம் இருந்து பார்க்கும்போது காக்கைக்கு எம்பிட்டு பேராசை. நீ படிச்சிருப்ப அஞ்சாப்பு நாலாப்பில் ஒரு குடுவையில் தண்ணி இல்லை, காக்கை ஒவ்வொரு கல்லாக போட்டு அது குடித்ததுன்னு. தண்ணி இல்லாமல் வச்சா அந்த அயோக்கிய பேலை பிடிச்சி அடிக்காமல் அது ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு அது நிறைஞ்ச வர குடிக்குது. நீ நினைக்கிற பேராசை என்று இல்லை, காகத்தின் தாகம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அவ்வளவு தாகம் இருப்பதால் தான் அவ்வளவு தேடுது. இந்த பாவம் உன்னை விடுமான்னு பாரு. சிங்கத்தை பார்த்தா எல்லாம் பயந்து ஒன்ன அந்த காட்டுக்குள் போய் கொழுப்படுத்து போய் நீ பிளாஸ்டிக் போத்தலை போட்டு, எங்கே உங்கள் மகன் ஆட்சிக்கு வந்தானே நீ பிளாஸ்டிக்கை போட்டு பார்த்துருவோம் வச்சிரு. பேன் வந்தவன தடை. எல்லாம் வெள்ளவோ துணிப்பை, வாழை இலையில பை இருக்கு, துணியில பை இருக்கு, நார்ல பை இருக்கு, கோணி சாக்குல பை இருக்கு. ஏன் உன் துணிப்பையில் வாங்கினா வராதா? நான் தடை பண்ற வருதா? மாற்று இருக்கா? இல்லை, இருக்கு. எல்லாவற்றுக்கும் மாற்று இருக்கு. எல்லாவற்றிற்கும் மாற்று இருக்கு. இருக்கிறது. இயற்கை எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். நீ தாயின் மாரில் பால் குடி, மாரை அறுத்து ரத்தம் குடிக்காதே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கொண்டிருக்கிறாய். அதான் இங்க இருக்கிற கொடுமை. இங்க பாருங்க எப்படின்னு, என்ன பாடுபடுதுன்னு பாரு. இது உலக உயிர்களுக்கு நாம் செய்கிற கொடுமை. இப்ப இருந்து என்ன தெரிஞ்சுக்க, தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. எனக்கு தாகம் என்றவனை போத்தல்லை கொடுக்கிறார்கள். காகம் என்ன செய்யும்? கொக்கு என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்? நரி என்ன செய்யும்? ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சொந்தங்கள், ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இதை பற்றி இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இந்த தண்ணியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. டாஸ்மார்க்கில் விற்கிற தண்ணியை பற்றி தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகம் கவலைப்படுவார்கள், சிந்திப்பார்கள். இப்போ பூமினா நினைக்கிற வெறும் மண்ணுன்னு நினைக்கிற இல்லை. நம் தாய், நம் தாயின் மடி. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், தாய்ப்பாலும் மண்ணும் பாலும் தாய்ப்பாலும் எளிதாக கிடைப்பதால் மானுட சமூகம் மதிப்பதில்லைன்னு. இது காலு கீழே மிதிக்க விடுதில்ல, அதனால அவனுக்கு இழிவா தெரியுது. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், என் அன்பு பிள்ளைகளே, அந்த கவிதையை நல்லா கவனிங்க. உன்னை பெற்றவள் நீ இறந்தவுடன் பிணம் என்று தள்ளி விடுகிறாள். வயிற்றிலே 10 மாதம் சுமந்தவள் தன் கருவறையிலே, உயிர் கருவறையில வைத்து உன் உயிரை பிரசவித்தவள் நீ இறந்தால் பிணம் என்று தள்ளி விடுகிறார்கள். உன் உடன் பிறந்தார்கள், உன் உறவுகள் பிணம் என்று தள்ளிவிடுகிறார்கள். எல்லாரும் நிராகரித்ததை மறுபடியும் வா என்று தன் வயிற்றுக்குள் வாங்கிக் கொள்பவள் இந்த பூமி தாய்தான் என்கிறார். நீ ஆழமா கவனிச்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீ. அதனால அதன் அருமை தெரியாம நம்ம அதான் எங்களுடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை எங்கள் அண்ணன், உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என் அன்பான மக்களே. உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை கருவறையில் சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை சுமக்கிறார். நீங்க பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்து அடுத்தடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே, அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தானே. அதனால் என் அன்பு மக்களே, பேரன்பு கொண்ட உங்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள் என்கிறார். இல்லை, பூமிங்கிறது வெறும் மண்ணும் நினைக்காத, பல லட்சக்கணக்கான உயிர்களின் திரட்சி தான் நீ பார்க்குற இந்த மண். நீ செடிக்கு தண்ணி ஊத்துற, அதை செடிகள் எடுத்துக்கொள்ள முடியாது. மரத்துக்கு தண்ணி ஊத்துற, மரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் வேர்களில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பல லட்சக்கணக்கான உயிர்கள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் தங்கள் உணவுக்கு அதை உண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிற மகத்தான பணியை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் செய்கிறது. அதை கொல்வதற்கு நீ ஒரு வழி வைத்திருக்கிறாய். அதன் வேரிலே நச்சு
பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பட்டு நச்சு உரங்களை கொட்டி கொண்டு விடுகிறாய். இதான் இங்கே இருக்கிற கொடுமை. நீ பெரிய, எங்கள் அப்பா கேட்டாங்க, நம்மால் வரப்பா, நீ பெரிய அறிவாளி தானடா, பெரிய விஞ்ஞானி தானடா, சந்திரமண்டலத்தில் அனுப்புகிறாயிலடா, தோசை மாவை புளிக்க வச்சு காட்டுறான்னாரு. பதில் இருக்கா அவன்கிட்ட? பாலை தயிராக்கி காட்டு, தோசை மாவை புளிக்க வைத்து காட்டு. ஒன்று அறிவியலால் முடியாது. இது யார் புளிக்க வைக்கிறா? கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள், பூஞ்சை, காளான்கள். அவன்தான் பெரிய சயின்டிஸ்ட். நீ செத்து போனாய், உன் உடலை தின்னு தின்னு மண்ணோடு கொண்டு சேர்ப்பிப்பவன் அவன்தான். அதெல்லாம் நாம் அறிந்துக்கிறது இல்லை, அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. இது வெறும் மண், அவ்வளோதான். மண் இல்லை, நம் தாய், நம் அன்னை, பெத்த தாயை மூஞ்சியில் காரி துப்புனா அப்படி இருக்கும், குப்பையை கொண்டு கொட்டினா அப்படி இருக்கும். அப்படி தான் கொட்டி வச்சிருக்க, பார்த்துக்க. இது மண்ணோடு மண்ணாக என்று மக்கி போவது. சொல்லு, பூக்களால் மூட வேண்டிய போர்த்த வேண்டிய உன் பூமி தாயின் முகத்தை எப்படிப்பட்ட கழிவுகளை வச்சு மூடியிருக்க என்பது. இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் இதை சரி செய்வ? எப்படி சரி செய்வ? கடலில் நதி எங்கு கலக்கிறது? பிளாஸ்டிக் கழிவுகள் தான் கலக்கிறதுங்கிறார் ஐயா வைரமுத்தவர்கள். இதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். பூமின்னா என்ன, சும்மா இவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, சுற்றுச்சூழலும்பா அதுவும்பா. உன் மேலே அக்கறை இருக்கிற பிள்ளைகளை தவிர, இந்த மண்ணை இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகள் எங்களை தவிர எவனும் இதை உனக்கு கற்பிக்க மாட்டான். நீ ஓட்டு போட்டா என்ன, போடலான்னு என்ன. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம்ல, அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான், மணி நீர் மண் மலை மணிநிலர் காடு முடையதாரன் எனக்கு கற்பிச்சான். எங்கள் அப்பன் நம்மாழ்வார், பூமியை பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, அதாப்பா நம்ம சாமின்னு. இன்னைக்கு நாங்கள் நினச்சி பார்த்து பேசுகிறோம்ல, அன்னைக்கு நாங்கள் இல்லாது போனாலும் ஒரு தலைமுறை தஞ்சாவூரில் முச்சந்தில் நின்று அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கத்துனாங்கயா, அப்போ கேட்கலையாவேன் அப்படின்னு. நீ கேட்க மாட்ட. அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், என் அன்பு சொந்தங்கள், இதை ஆழ்ந்து கவனிக்கணும். பூமிதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தந்தது. இதில் எல்லாம் கவனிச்சுக்கிறங்க. நம்ம அப்பா இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகளில் கழித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற பூமியாக, இந்த வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இதான் கோட்பாடு. இன்னைக்கு என்னோட படம் எடுத்த பிள்ளைகள் இருக்காங்கள, 25 வருஷம் கழித்து வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடம் இருக்காது. இடம் இருக்கும், ஆனால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. ஒன்று குப்பையர், நாசமாக இருக்கும். இது அப்பா சொன்னது 25 ஆண்டுகள் பூமியில் வாழ்நாள். 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், நம்முடைய ஐயா தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு, வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குது, அறிவியல் சூழியல் அறிவியல் அரசியல்னு ஒரு புத்தகம் இருக்குது. சின்ன புத்தகம் தான், என் தம்பியெல்லாம் வாங்கி படிங்க. 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஆய்வு செய்து ஐநாவில் உலக பெருமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது, அதுக்குள்ளே பூமியை காப்பாற்றிக்கிறங்கன்ட்டு. அந்த நேரம் கொதித்து கொந்தளித்த இந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அவன் நாட்டுக்கு போனாலும் குளிர்காத்து பற்றவன கோபம் தணிஞ்சிருச்சு. ஐநாவில் அந்த நேரம் ஆவேசப்பட்டு கைதட்டினவன், சபையை விட்டு வெளியேறினவன அவனுக்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் உலகெங்கும் எவனும் பேசலை. எழுதினவர் எங்கள் ஐயா வெங்கட்ராமன். கத்தி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். தெருவா கத்திக்கிட்டு எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றுறான்ட்டு. இதோட பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கோ இன்றும் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னரும் பிள்ளைகளே, நம் இயற்கை அன்னை பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள். ஆதியில் நாம் காடுகளில் வேட்டையாடினோம், விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம். நம் இயற்கை அன்னை, நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு அப்படியே இருந்தால், ஆறாக இருந்தது, மலை மலையாக இருந்தது, காடுகள் காடுகளாக இருந்தது, அப்படியே இருந்தது. பிறகு வந்தவர்கள் பண வேட்டை ஆடினார்கள், பணத்திற்காக வேட்டையாடத் தொடங்கினார்கள். நம் பூமித்தாய் 18 வயதிலே கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டி ஆகிவிட்டால்,
சாக கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடிவார்கள்ங்கிறான். இப்போ அதே தான் உங்கள் உடன் பிறந்தவன் நானும் சொல்கிறேன். எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றணும். இந்த மணலை அள்ளி தின்று விட்டார்கள். நாம் அதை உயிர்ப்பிக்க முடியுமா? எப்படி முடியும்? உயிர்ப்பிக்கலாம். அதற்கு என்ன வழி? அருவி வரணும். அருவி எங்கிருந்து வரணும்? ஆறிலிருந்து வரணும். ஏரி குளத்தை நாம் வெட்டணும், கிணறை நாம் வெட்டணும், கண்மாயை நாம் வெட்டணும். ஆனால் ஆறை நாம் உருவாக்கினோமா? இல்லை. ஆறை உருவாக்கியது அருவி. அருவியை பிரசவித்தது யார்? மலை. அந்த அருவியை பூமிக்கு கொண்டு வந்தது யார்? மரங்கள். 300 அடி 400 அடி உயர்ந்திருக்கிற மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வந்தது. அதிலிருந்து ஒவ்வொரு துளியாக அங்கே இருக்கிற உயிரினங்கள், புல், மரங்கள் எல்லாம் தன் உணவு தேவைக்கு போக மீதி துளிகளை உருட்டிவிட 1-2 அருவியாக கொட்டுச்சு. அங்கே அருவி ஓடி வருகிற போது அங்கே இருக்கிற சிறு குறு கற்களை ஒன்னோட ஒன்று உரச விட்டு மணலாக மேலே படர விட்டது. அதுதான் ஆத்து மணல். அதை நம்ம உருவாக்கலை. இப்போ மண்ணள்ளி தின்னாச்சு, ஆறு செத்தாச்சு. இப்போ உயிர்ப்பிக்கணும். என்ன செய்யணும்? மறுபடியும் அருவி வரணும். அருவி எங்கே உற்பத்தி ஆகுது? மலையில். இப்போ மலை என்ன ஆகுது? மலையே சாண்ட் ஆயிடுச்சு. மலை மணலாக நொறுக்கப்படுகிறது. பிறகு எப்படி அருவி வரும்? எப்படி ஆறு உயிர்ப்பிக்கும்? இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இது புரிந்து கொண்டு, இது ஒரு சின்னதான், எனக்கு நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 10-12 மாதங்கள் இருக்குது. தினம் கத்திக்கிட்டு இருப்பேன். கேட்டால் கேளு, கேட்கலைன்னா போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் மரண படுக்கையில் நான் பார்க்கும்போது எனக்கு வலிக்காது. நான் என் பிறவி கடமையை செஞ்சிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கத்திட்டேன். எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினார்ல, காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும், கவுத்தி போட்டாலும் நிற்காதுன்ட்டார். நான் கணக்காய் காலமறிந்து கூவிட்டேன். விழிப்பதும் மறுபடி படுத்து புரண்டு தூங்குவதும் ஓம் விருப்பம். வந்தா வா. என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் ஐயோ தப்புலன்னு நினச்சின்னா, குடிக்க தண்ணி இல்லை, தாகத்தோடு நின்னா மங்களா என் அண்ணன் முகம், உன் முகம், என் முகம்தான் வரும். வா, தேடி வா. இல்லைன்னா போ. இருந்தால் உனக்காக நின்று போராடுறேன், இல்லைன்னா உனக்காக நான் வருந்துவேன். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. இப்போ வணங்குகின்ற சாமியையும் விட வாழுகிற பூமிதான் இங்கே. அது நமக்கு மட்டுமல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி என்பதை நீ புரிஞ்சுக்க. பூச்சி, வண்டு, ஏன் உன்னை கடித்து தொந்தரவு பண்ணுற மூட்டை பூச்சி, கொசுவுக்கும் இந்த பூமி சொந்தம்தான், சொந்தம்தான். அதை நீ கவனிச்சுக்கணும். காலையில் கூட சொன்னேன், நீ ரொம்ப புத்திசாலி, கொசு வீட்டுக்குள்ள வராமல் வலையை அடிச்சுக்கிடுவேன். ஆனால் கொசு உற்பத்தி ஏன் ஆகுதுன்னு யோசிக்க மாட்டேன். கொசு எங்கிருந்து உருவாகி வருதுன்னு யோசிக்க மாட்டேன். அப்பா சொன்னாங்க, அந்த சாக்கடை நீர் தேங்கி இருக்கிற இடத்துல முதலில் உருவாவது கொசு அல்ல, அரட்டலை. அந்த தவளை பூச்சி, அந்த முதல் பருவம் அந்த அரட்டலை. அரட்டலையின் முதல் உணவு எது? கொசு முட்டை. கொசு முட்டை போட்டவொடனே எடுத்து சாப்பிட்ற ஆள் யார்? அரட்டலை. உனக்கு தண்ணிக்குள்ள அரட்டலை போடும்போது அருவருப்பாக இருந்து ப்ளீச்சிங் பவுடரை போட்டு கொன்னுப்புற, அரட்டலை செத்துருது. கொசு சுதந்திரமாக பல லட்சக்கணக்கான முட்டையை போட்டு குஞ்சை பொறிச்சு பறந்து வந்து உன்னை போட்டுருது. கொசு கடிக்குது, டெங்கு, உடனே ஊதுறான் சங்கு. இவ்வளோதான் கதை. இப்போ நீ கொசு ஒழிக்கிறது இல்லை, அது கொசுவுக்கு அற்ப கொசுவுக்கு பயந்துக்கிட்டு கோட்டை வீடு இங்கே அடைச்சிரு, இடம் தெரியுது, இங்கே வளைய போடு, கருமம், அதை ஒளிடா. இவ்வளவு குப்பையை கொட்டினா அங்கேருந்து என்ன வரும்? கொசு தான் வரும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், நீரின்றி அமையாது உலகு என்பது உண்மை. ஆனால் காடின்றி அமையாது நாடு என்பதும் உண்மை. காற்றின்றி எவ்வுயிரும் உலகில் வாழாது என்பதுதான் பேருண்மை என்பதை புரிந்து கொண்டு, பெருமனே வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் செய்கிறது என்பதை மறந்து விடாது, ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளும் உங்கள் பிறந்த நாள் வயது 5 மரக்கன்றுகள் நடுங்கள். உங்கள் பிறந்தது 25 ஆண்டுகளா, 25 மரக்கன்றுகளை நடுங்கள். நட்டு உங்களுக்கு பிடித்தமான பெயர்களை வைங்கள். தாத்தா பெயர், பாட்டி பெயர், குலதெய்வத்தின் பெயர், உங்களுக்கு எந்த பெயர், உங்கள் காதலி, முன்பு காதலித்து விட்ட பெண், அந்த பெண் ஞாபகம் வருதா, வச்சு விடு. இப்போ காதலிச்சிருக்க பெண் ஞாபகம் வருதா, வச்சு விடு. எந்த பேர் வருதோ வச்சு விடு. ரொம்ப கோபமாக இருக்குது, இவனை பார்க்கும்போதெல்லாம் கோபமாக இருக்கா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்கா, நமக்கு எரிச்சல் வர்ற மாதிரி கோபம், அவன் பேரை கூட வச்சு விடு. ஆனால் கோபத்தில் அவன் பேரை வச்சுட்டு தண்ணி ஊற்ற மறந்துடாத, தயவு செய்து வை.
இல்லை என்றால் உங்கள் அண்ணன் அதுக்கும் ஆட்சிக்கு வந்து மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக செய்யும். நான் பல கோடி பனை திட்டம்னு அன்னைக்கு சிரித்தவர்கள் இப்போது காவிரி கரை நெடுக பனைமரம் நடுவோம் என்றிருக்கிறார்கள். நடுவோம் என்ற அறிக்கை, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்பது நம்முடைய திட்டம். மரக்கண்டு 10 மரக்கண்டுகளை நட்டு என் பிள்ளை காட்டிவிட்டால் வகுப்பறையில் பரீட்சை தேர்விலே 10 மதிப்பெண்கள் கூடுதலாக பிராக்டிக்கல் மதிப்பெண்கள் கொடுக்கும். 100 மரக்கண்டுகளை நட்டார், 1000 மரக்கண்டுகளை நட்டால் தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்து 5 லட்சம். சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே 10 லட்சம்னா நம்ம ஒரு 15 லட்சத்தை கொடுப்போம். மரக்கண்டை நட்டான், மரக்கண்டில் உன் பேரை வெட்டி வை, என்ன வேணாலும் வை, வச்சுக்க, நீ நட்டு வள. உனக்கு இடம் இல்லை, நான் வந்தவனை இடம் ஒதுக்கி தருவேன், நீ எங்கே போய் நட்டுறணும். தண்ணி இல்லை, ஓடுற அத்தனை சாக்கடை கழிவு நீரையும் சுத்திகரித்து தருவேன். சாலை போடுவதற்கு, வீடு கட்டுவதற்கு, மரக்கண்டுகளை நடுவதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே தேறுகிற அழுக்கு மண்ணை உரமாக பயன்படுத்தி நீரை சுத்திகரித்து இதற்கு பயன்படுத்துவோம். தண்ணீர் நாங்கள் தருவோம், மரக்கண்டை நட்டு. ஆயிரக்கணக்கான மரம் நட்டுட்ட, கண்ணை தானம் பண்ணிட்ட, நீ உறுப்பை தானம் பண்ணிட்ட, உடலையே தானம் பண்ணிட்ட. நீ இறந்தால் அரச மரியாதையோடு உன்னை அடக்கம் செய்யும் நாம் தமிழர் அரசு. பிள்ளைக்கு தமிழ் பேரை வச்சிட்டியா, நிரந்தர வைப்பு தொகையாக 10,000 போட்டுரும். பிள்ளைக்கு தமிழ் பெயரோட என் பிள்ளை சான்றிதழை கொண்டு அரசு பணிக்கு வருதா, வேலையில் முன்னுரிமை கொடுத்துரும். அது அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சிருக்கா, வேலையில் முன்னுரிமை. என்ன வேலை கொடுத்துருவாய் சீமன், பொறுத்திருந்து பார், எல்லாருக்கும் வேலை இருக்குது. நீ எங்கேயும் வர வேண்டியதில்லை, நீ வாழ்கிற இடத்திலே கொடுப்பேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், எல்லாம் அரசு பணி, எல்லாம் அரசாங்க பணி. நீ பணம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு, கல்லை இந்த குறிப்பிட்ட சாதி தான் இறக்கணும் இல்லை, எவனையும் இறக்கலாம். கவர்மெண்ட்டு சம்பளம் இறக்கி கொடுத்துட்டு போ, நாங்கள் விற்போம். கருப்பட்டி காய்ச்சி விற்போம். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. அவன் கருப்பட்டி இறக்குமதி செய்ய காத்திருக்கான், ஏற்றுமதி செய்ய வந்துட்டு உற்பத்தி இல்லை. நாம் வர்றோம், உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்கிறோம். எதை பற்றி இங்கே கவலைப்படாத. நீ காவிரியில் தண்ணி வரல, நம்ம பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர். எங்கள் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு கடலின் தூரம் 16 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல். அந்த கடலை தூர்வாரி நாம் பராமரித்து ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் பெய்கிற அந்த நீரை தேக்கி பெரும் குழாய்கள் மூலமாக காவிரி படுகைக்கு தண்ணீரை தூக்கிட்டு வரலை. நான் பிரபாகர மகனில் நீ ஞாபகம் வச்சுக்க, வஞ்சய மாட்டான். பாண்டியார் புன்னம்பலால் அணையை கட்டி திருப்புறேன். 6 மாவட்டத்தை கேரளாவை செழிக்க வைத்துட்டு இருக்கிறது என் நீர். நான் தடுக்கிறேன், அணையை கட்டுறோம், தூக்குறோம். எனக்கு உதவி மட்டும் செய், ஒன்றும் செய்ய வேணாம். ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை என்கிட்ட கொடு, எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. இந்த பூமியை, தமிழ்நாட்டை உலகத்தின் சொர்க்கமாக மாற்றுறேன். இதை வைத்து எல்லாரும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கிற மாதிரி மாற்றுவோம். முடியாதுன்னு மட்டும் நினைக்காத, நம்மளால் முடியும், நம்ம ஓடாத்தலாலே முடியும். ஓடுகிற தண்ணீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகில் ஒரே ஒருவன் சிந்தித்தான், நம்முடைய மூதாதை, நம் பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். ஓடுகிற தண்ணீரை தடுத்துட முடியும்னு உலகத்தில் முதல்ல அவன் தான் சிந்திச்சான். 1800 ஆண்டுகளாகி இன்னும் இடியல. இவன் பாலத்தை கட்டிட்டு இந்த பக்கம் இறங்குறான், இடிஞ்சு விழுகுது. மோடி கட்டின ராமர் கோயிலே ஒழுகுது. பாராளுமன்ற கட்டடம் தண்ணீரால் நிறையுது. சிவாஜிக்கு ஒரு சிலை திறந்தார், திறந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மொத்தமாக உதிர்ந்து விழுந்துட்டுது. கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். என்னரும் தம்பி தங்கைகள், உங்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை பேசலை. அண்ணன் நிறைய பேசணும்னு வந்தேன், நேரம் ரொம்ப குறைவு. சிற்றூர்களை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன். எங்கள் ஆளுகள் எல்லாம் நான் செஞ்ச தப்பு தான். எல்லாரையும் பேச விட்டு பூரா மண்டை முழுக்க பூரா கருத்து. என்னை பாவம் பார்த்து நேரம் கொடுத்துருக்கான், ஏதோ வந்துட்டான் பேசுகிறதுக்கு, பேச வச்சு அனுப்பிடுவோம்னு. உலகம் முழுமைக்கும் என் பேச்சை உற்று கேட்கிற என் உயிருக்கு இனி என் உறவுகள், சாமியை விட பூமியை நேசிக்க வணங்க கற்றுக்கொள்வோம். நாம் வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் இந்த பூமிதான் என்கிற புரிதலோடு வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.